ஒரு சிம்பிளான ரெசிபி செய்யலாமா? இது என்னோடய ஹஸ்பண்டோட ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது செய்ய ப்ரெட்டும் முட்டையும் இருந்தால் மட்டும் போதும். ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் ஒரு 2 முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஓவராக குக் பண்ண தேவையில்ல, லைட்டாக வெந்திருந்தால் மட்டும் போதும். இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அதே பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஆனியனை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாவை இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஓவராக குக் பண்ணாதீங்க. க்ரன்ச்சியாக இருந்தால் தான் இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். இதில் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சிக்கன் ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து வச்ச அந்த முட்டையை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ப்ரெட்டை நல்லா கையாலே நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவராக குக் பண்ண வேண்டாம். லாஸ்ட்டில் கொரியாண்டர் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது கூட காஃபியும் போட்டு நாங்கள் ஈவினிங்காக ஸ்நாக்ஸ் கூட வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.